அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம பொருட்பால்ல அரசியல்ல 39வது அதிகாரமான இறைமாட்சி அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம 385வது குறள் பார்க்குறோம். இந்த குறள் இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது ஒரு அரசனானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அரசானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல நல்ல திட்டங்களை இயற்ற வேண்டும். அந்த திட்டமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வருவாயை ஈட்டி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வருவாயானது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுமாறு அந்த வருவாயை காத்து நிற்க வேண்டும் அந்த அரசு. ஆக இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், அந்த காத்த பணத்தை எதற்காக செலவு செய்ய வேணும் அப்படின்னா, பொதுமக்களின் நலனுக்காக, குடிமக்களின் நலனுக்காகவே மீண்டும் அதனை செலவு செய்ய வேண்டும். இதுதான் ஒரு அரசுக்கு உரிய மிகச் சிறந்த பண்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், காத்தவற்றை வகுத்து மீண்டும் பொதுமக்களுக்கும் குடிமக்களுக்கும் நல்ல திட்டங்களுக்காக செயல்படுத்துவதும் தான் ஒரு அரசருடைய கடமை அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறளை ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குரலும். நன்றி. குறளும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.